வேலூர் சிறையில் பேரறிவாளன் தாக்கப்பட்டதற்கு தமிழ் அமைப்புகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் நம்முடன் தொலைபேசியில் இணைந்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் இது குறித்து கேட்கலாம். சார் சொல்லுங்க, சிறையில் இருக்கும் பேரறிவாளன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஐயா. என்னுடைய அருயிர் தம்பி பேரறிவாளன் வேலூர் மத்திய சிறையில் தாக்கப்பட்டு காயமடைந்தார் என்ற செய்தி அறிந்து தாங்க முடியாத அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். எந்த தவறும் செய்யாமல் திருப்பெரும்புதூர் சம்பவத்திற்கு எள்ளளவும் தொடர்பில்லாத பேரறிவாளன் மீது பொய்யாக வழக்கு புனைந்து அவரது வாழ்வையே நாசமாக்கி 25 ஆண்டு காலமாக சிறையிலே வாடுகிற அவர், மரண தண்டனை கொட்டடியிலேயே பல ஆண்டுகளை கழித்த அவர் சிறந்த அறிவாற்றலும் கல்வி அறிவும் கொண்டவராக அந்த சிறை கைதிகளையெல்லாம் அவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டி மனிதநேயத்தை புகட்டி அந்த சிறைவாசிகளுக்கு ஒரு நல்லாசிரியராக திகழ்ந்த அந்த தம்பி தாக்கப்பட்டார் என்பது சகிக்க முடியாத அக்கிரமமாகும். இதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சிறைத்துறை முன்வர வேண்டும். அதே நேரத்தில் பேரறிவாளனுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவர் உடல்நலம் இல்லாமல் திரும்ப மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசே தானாக முன்வந்து அவருக்கு உடனடியாக 3 மாத பரோல் வழங்கி அவரை அனுப்பி வைக்க வேண்டும். அதுக்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து மத்திய அரசுக்கு தெரிவித்த தற்போது அது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு சர்க்காருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை உடனடியாக சிறை நிர்வாகமே பரோலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அவருக்கு தக்க பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த தாக்குதலின் பின்புலம் என்ன, பின்னணி என்ன, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதிலே தீவிரமாக கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் ஐயா? பொறுப்பு என்பது அங்கு நடந்த சம்பவத்தில் யார் தாக்கியிருந்தாலும் தாக்கியவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். பாதுகாப்பு கொடுக்க தவறிய சிறைத்துறை பொறுப்பேற்க வேண்டும். நன்றி ஐயா, உங்களுடைய கருத்திற்கு நன்றி.